நமக்கு எப்பொழுதுக்குமே எதிர்பார்ப்புகள் இருக்கும், நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். 2024 இருந்த எதிர்பார்ப்பு, சில எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கும், சில எதிர்பார்ப்புகள் இன்னும் இந்த வருஷத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒருத்தவர் நல்லா குண்டாக இருந்திருக்கிறாரு, அவரை பார்த்து ஊரே கேலி பண்ணியிருக்குது. எங்கே போனாலும் அவரை பார்த்து சிரிக்கிறதுக்கு ஒரு கூட்டம். இவருக்கே அது ஒரு மாதிரி அன்னீசியாக இருக்குது. அதனால் இவர் எடை பார்க்குற மிஷினில் போய் நின்று எவ்வளோ எடை இருக்கிற அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எடை பார்க்குற மிஷினில் போய் நின்றுருக்காரு. அது கூட இவரை கேலி பண்ணியிருக்கு, தயவு செய்து ஒரு ஆள் மட்டும் நிற்கவும் அப்படின்னு. சே, எடை பார்க்குற மிஷின் கூட நம்மளை இப்படி கேவலப்படுத்துதே அப்படின்னு எடை பார்க்குறதே விட்டார். அமெரிக்காவுக்கு போயிருக்கிறார். அந்த அமெரிக்காவில் போய் அங்கே எடையை 10 நாட்களில் குறைக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு போர்டு போட்டுட்டு அங்கே ஆட்கள் உட்காந்துருக்கிறாங்க. சரி, நம்ம இந்தியாவில் தான் எடை பார்க்குற மிஷினே நம்மளை கேவலப்படுத்துது, அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறோம், இங்கேயாவது எடையை குறைச்சிட்டு போயிடணும், எப்படியாவது 10 நாளில் குறைக்கிறதுக்குன்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாங்களாம்ல. அங்கே போய் கேட்டிருக்காரு, நான் 10 நாளில் எடையை குறைக்கணும்னு ஆசைப்பட்றேன், என்ன செய்யணும் அப்படின்னு. அவங்க கேட்டிருக்கிறாங்க, நாங்கள் ஒரு கோச்சிங் கிளாஸ் வைக்கிறோம், நீங்கள் சேரணும், எப்படி, என்ன ப்ரொசீஜர், நீங்கள் ஆர்டினரி கோச்சில் சேர போகிறீங்களா இல்லை ஸ்பெஷல் கோச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்ன ஆர்டினரி கோச்சு ஸ்பெஷல் கோச்சு, ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம், உள்ளே போங்க நாங்கள் சொல்கிறோம். சரி, எவ்வளவு ஃபீஸு? ஆர்டினரி கோச்சுக்கு $20, ஸ்பெஷல் கோச்சுக்கு $40. நமக்கு அந்த அளவுக்குலாம் வசதி இல்லைங்க, $20 கொடுக்குறேன், ஆர்டினரி கோச்சிலே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டார். சரி, நாளைக்கு காலையில் 9 மணிக்கு வாங்க அப்படின்ட்டாங்க. காலையில் போயிருக்கிறார் 9 மணிக்கு. 9 மணிக்கு போன உடனே ஒரு பெரிய ரூமு பார்த்தா அந்த டேபிள் சேரு இப்படியே மாறி மாறி கிடக்குது. உள்ளே போங்க அப்படின்னு இருக்காங்க. இவர் உள்ளே போயிருக்கிறார். போனாக்கா அங்கே ஒரு அழகான பெண் நின்று கொண்டு இருக்கின்றாள். யாருமே இல்லை, அந்த ரூமுக்குள்ளார அந்த பொண்ணு மட்டும் நிற்கிறார். இவர் பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கிட்ட பேசணும்னு ஒரு ஆசை, அப்படியே கிட்டத்தில் போகலான்னு சொல்லி அந்த டேபிள் சேரெல்லாம் நவுத்திட்டு போகிறார். இந்த பொண்ணு இந்த ஆள் கைக்கு சிக்காமல் அது பாட்டு போயிட்டே இருக்குது. எப்படியாவது பிடிச்சிடலான்னு சொல்லி அப்படியே எல்லா சேரையும் டேபிளையும் நவுத்திட்டே போகிறாரு. எக்ஸசைஸ் ஓவர் அப்படின்னு பெல் அடிக்கிறாங்க. அரை மணி நேரத்தில். என்னது எக்ஸசைஸ் ஓவரா அப்படின்னு சொல்லிவிட்டு, இதுக்காக தான் வச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்திருக்கிறார். வந்து யோசிக்கிறார் மனுஷன், ஸ்பெஷல் கோச்சிலே அதாவது ஆர்டினரி கோச்சிலே ஒரு பொண்ணை நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்களே, அப்போ ஸ்பெஷல் கோச்சு எப்படி இருக்கும், அதையும் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடனை உடனே வாங்கி இன்னும் எக்ஸ்ட்ரா $20 கொடுத்து எப்படியாவது நம்ம ஸ்பெஷல் கோச்சுக்கு போயிடணும்னு சொல்லி அந்த கோச்சர்கிட்ட போய், சார் இன்றைக்கி எனக்கு ஆர்டினரி கோச்சு போதும் சார், நாளையிலேருந்து ஸ்பெஷல் கோச்சில் சேரணும்னு ஆசைப்பட்றேன், எக்ஸ்ட்ரா $20 நாளைக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா $20 கொண்டு வந்து கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே இவர் நைட்டு ஃபுல்லாக கனவு, எப்படியாவது அந்த ஸ்பெஷல் கோச் என்னதான் இருக்குன்னு ஒரு ஆர்வத்தில் போய் பார்க்கணும்னு சொல்லி அங்கே போகிறார். 9 மணிக்கு உள்ளே நுழைஞ்சிருக்கிறார். அங்கே பார்த்தா ஒரு கிளவியை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. என்னடா அது, ஆர்டினரி கோச்சில் ஒரு பொண்ணு இளம் பெண்ணை நிப்பாட்டி வச்சுருந்தாங்க, ஸ்பெஷல் கோச்சில் ஒரு கிளவியை நிப்பாட்டி வச்சுருக்காங்களேன்னு இவர் இப்படி திரும்பி இருக்கிறார். அந்த கிளவி இவர்கிட்ட பேசுறது ஆசைப்பட்டு பக்கத்தில் வருது. இவர் டேபிள் சேரை விளக்கிக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறார். அரை மணி நேரத்தில் எக்ஸசைஸ் ஓவர் அப்படின்றாங்க. என்னடா அது, எதிர்பார்த்தது ஒன்று நடக்கிறது ஒன்று. பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த 2025 புதிய புதிய காரியங்களை எதிர்நோக்கி நம்ம காத்து கொண்டிருப்போம். சில காரியங்கள் இன்னும் நமக்கு கைக்கு வருவது போல தெரியும், ஆனால் அது கிட்டத்தில் வந்து கொண்டு இருக்கும். இன்னொரு சில காரியங்கள் இந்த வருஷம் கூட நடக்குமா அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான எண்ணங்களோடு எதிர்பார்ப்போடு நம்ம காத்திருப்போம். இந்த அருமையான நாளிலே நமக்கு இந்த புதிய ஆண்டை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தாவீது நமக்கு சொல்லி கொடுக்கின்றார். அதை தான் இன்னைக்கு இறை செய்தியாக உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். நமக்கு பிறந்திருக்கிற இந்த புது வருஷத்தை எப்படி நாம் மேற்கொள்ள வேண்டும், எப்படி அதை ஃபேஸ் பண்ணணும், அதை யார்கிட்டேருந்து கற்றுக்கலாம் அப்படின்னா, தாவீது, பழைய ஏற்பாட்டிலே இருந்த தாவீது, இந்த தாவீதிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதை வேதத்தின் அடிப்படையில் இப்பொழுது நாம் சிந்திக்கப் போகின்றோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.
நன்றி இயேசுவே. பிரியமானவர்களே, அண்மையில் ஒரு பங்குக்கு போயிருந்தேன். அந்த கோவில் புது கோவில். அந்த குருவானவர் ஒரு சாட்சியை சொன்னார். என்ன சாட்சி அப்படின்னாக்கா, மக்கள் பைசா தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. கோவில் கட்டணம்னு இவருக்கு ஒரு விருப்பம். ஏன்னா அந்த கோவில் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அங்கங்கே செவரெல்லாம் வெடிப்பு விட்டு விழக்கூடிய ஒரு சூழல். அதனால் கோவிலை மாற்றணும், கோவிலை புதுசாக கட்டணும் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட சொல்கிறப்ப, சரி நம்ம கட்டலாம், நாங்களே சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கோவிலை மக்கள் காசு தருவாங்கன்னு நம்பி தரமட்டமாக இடித்து போட்டார். ஆனால் மக்களுடைய சூழல் உடனடியாக காசு தர முடியாத ஒரு சூழல். இப்போ கோவில் இல்லாமல் கிரவுண்டில் பூச வைக்கக்கூடிய ஒரு சூழல். அப்போ நற்கரணை ஆண்டவர்கிட்ட போய் அவர் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே, மக்கள் தருவாங்கன்னு நம்பி நான் கோவிலை இடிச்சிட்டேன். ஆனால் இப்போ உங்களுக்கு திருப்பலி நிறைவேற்றுவதற்கு கூட கோவில் இல்லை, கிரவுண்டில் மழை பெஞ்சாக்கா இன்னும் கஷ்டம், என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியல. அப்போ நற்கரணை தனியாக வைத்து அவர் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறார். ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு கனவிலே ஆண்டவர் பேசுகிறார் இந்த குருவானவர்கிட்ட. அதாவது, ஆற்றுல தண்ணி வத்திடுச்சேன்னு நீ கவலைப்படுற, ஆற்றில் இருக்கக்கூடிய ஊற்றை பார் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆற்றுல தண்ணி வத்திடுச்சேன்னு கவலைப்படாத, ஆற்றுல இருக்கக்கூடிய ஊற்றை பார். இவருக்கு ஒன்றும் புலப்படலை, அது என்ன ஆற்றுல இருக்கக்கூடிய ஊற்று. அதே அடுத்த நாளில் போய் ஆண்டவர்கிட்ட போய் உட்கார்ந்து கேட்குறார், ஆண்டவரே, ஆற்றுல இருக்கக்கூடிய ஊற்று எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு இன்னைக்கு வெளிப்படுத்துங்க. அடுத்த நாள் கனவுல ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அந்த நற்கரணியில் இருக்கின்ற தேவன் தன்னை அந்த கனவிலை வெளிப்படுத்தி, நான் தான் அந்த ஊற்று என்பதை அந்த குருவானவருக்கு வெளிப்படுத்துகின்றார். கரங்கள் தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அந்த பார்த்தவுடன் இவர் மெய் சிலிர்த்து போய் 1 மணி நேரம் நற்கனை சந்தித்து கொண்டிருந்த அவர் அன்னையிலிருந்து 3 மணி நேரம் மணிக்கணக்காக நற்கனை பிரசனத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார். ஆண்டவரே, நீங்கள் இருக்கக்கூடிய கோவிலை கட்டி முடிக்கணும், எனக்கு கையில் பைசா இல்லை, எப்படியாவது நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறார். ஜெபித்த ஒரு 3 நாட்களில் ஒரு காரு அந்த அறை வீட்டுக்கு முன்பாக உள்ளே நுழைகின்றது. அதிலிருந்து ஒரு 3 பேர் இறங்குறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஒரு பையன், அவங்க பையன், 3 பேர் இறங்குறாங்க. ஃபாதர், இந்த கோவில் ஏன் இப்படி இடிஞ்சு போய் கிடக்குது? இல்லை, கட்டலான்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணுறோம், மக்கள்கிட்டேருந்து வர வேண்டிய தொகை வரல, அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. உடனே ஒரு செக் எடுத்திருக்கார் அவர். முதல் தொகையாக ஒரு 50 லட்சத்தை அவர் சைன் பண்ணி, ஃபாதர் இந்த கோவில் வேலையை ஆரம்பிங்க, மீதி இருக்கிறது எவ்வளவுன்னு சொல்லுங்கள், நான் ஃபுல் செலவையும் ஏற்றுக்கொண்டு நான் அந்த வேலையை செய்து முடிக்கின்றேன் என்று அந்த ஒரு குடும்பமே அந்த கோவிலை கட்டி முடித்திருக்கின்றது. கரங்கள் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்போ நம்ம எதிர்பார்க்கிற காரியம் எங்கே உட்கார்ந்தால் பூர்த்தி செய்யப்படும் என்றால், ஆண்டவருடைய பிரசனத்தில் உட்கார்ந்தால் நிச்சயமாக பூர்த்தி செய்யப்படும். பிரியமானவர்களே, தாவீதுடைய இருதயமும் ஆண்டவருடைய இருதயமும் பின்னி பிணைந்து கொண்டிருந்தது என்று பார்க்கின்றோம். இப்போ இந்த தாவீதுகிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், இந்த 2025வது வருஷத்துக்கு தாவீதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளப் போகின்றோம், அதை தான் இப்பொழுது நான் வேதத்தின் அடிப்படையில் தியானிக்கப் போகின்றோம். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், தாவீது பத்செபாள் இவர்கள் இருவருக்கு பிறந்த ஒரு குழந்தை. அந்த குழந்தை உசுருக்கு ஊசலாடுது. இந்த குழந்தையை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்பது தாவீதோடைய எண்ணம். எப்படியாவது, ஏன்னா உசுருக்கு போராடிட்டு இருக்கு அந்த குழந்தை, ரொம்ப சிக்கா இருக்குது, உடல் நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்குது. அப்போ தாவீது சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருந்தவர் என்ன பண்ணிட்டாரு, அப்படியே தரையில் வந்து உட்கார்றாரு. இவருக்கு சாப்பாடு எனக்கு வேணாம், சாப்பாடு வேணாம், தாடி வளர்க்க ஆரம்பிச்சிட்டார். தாடி வளர்க்குறாரு, சாப்பாடு வேணாங்கிறாரு. அட்லீஸ்ட் ஜூஸாவது குடிங்க அரசே. நோ, இந்த பிள்ளைக்கு நல்லா வர வரைக்கும் எனக்கு எதுவுமே வேண்டாம். பித்து பிடித்தது போல உட்கார்ந்துருக்கிறார். பாருங்க, ஒரு கோலியாத்தை வீழ்த்தியவர், பல நாடுகளை வெற்றி பெற்ற அரசன், சிம்மாசனத்தில் அப்படியே ஜெய்ஜாண்டிக்கு ஃபிகராக உட்கார்ந்துருந்தவர், இப்போ கூனி குறுகி போய் தாடி வளர்த்துக்கிட்டு அப்படியே முகப்பொழிவெல்லாம் போய் சோர்ந்து போய் அங்கே தரையில் உட்கார்ந்துருக்கிறார்.
இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த படை வீரர்களுக்கெல்லாம் வருத்தம். ஏன்னா இவரே இப்படி உட்கார்ந்துருக்கிறப்ப படை வீரர்கள் ரொம்ப நல்லா வர முடியுமா? வர முடியாது. அந்த அரண்மனைக்குள்ளார நுழையும் பொழுது ஒரு காலகட்டத்தில் சந்தோஷம் இருந்தது. இப்போ அந்த சந்தோஷம் இல்லை. ஒருவேளை அந்த படை வீரர்கள் 2 பேர் சிரித்து பேசினா கூட அரசன் கோபுறத்துக்கு வாய்ப்பு இருக்கு, வேலையை விட்டு தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அரண்மனையுடைய சூழலே எப்படி மாறிவிட்டது என்றால் சோகமாக மாறிவிட்டது. யாரால? ஒரு குழந்தை சாக கிடக்குது. அந்த குழந்தைக்கு உசுரை மீண்டும் ஆண்டவர் திருப்பி கொடுக்கிற வரைக்கும் அந்த சோகம் மறையவில்லை. அந்த இடமே சோகமாக இருக்கின்றது. சாப்பிடல படை வீரர்கள், வேலைக்கு சாப்பிட. அங்கே டீ குடிக்க முடியுமா? வடை சாப்பிட முடியுமா? அரசனை சாப்பிடாம உட்கார்ந்துருக்கிறார். அவர் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபித்து கொண்டு இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யாருக்காக? ஒரு குழந்தையின் பொருட்டு அந்த ஹோல் அரண்மனையில் இருக்கிற எல்லாருமே சோகமாக மாறிவிட்டார்கள். சோகமாக மாறிவிட்டார்கள். இப்போ ஒரு குழந்தையின் பொருட்டு இப்போ அந்த கூட இருக்கிற படை வீரர்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்க? ஒருவேளை குழந்தை செத்துடுச்சுன்னா இப்படி இருக்கிற அரசன் இன்னும்ல ரொம்ப டல்லாயிருவார். பைத்தியம் பிடிக்கிறதுக்கு கூட அங்கே ஆகும். அந்த காரியம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த குழந்தை உயிருக்கு போராடுகின்றது அப்படிங்கிறத கேட்கும் போதே அரசனால் தாங்கிக்க முடியலையே. சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருந்தவர் தரையில் வந்து உட்காந்துட்டாரு, தாடி வளர்த்துட்டாரு. இப்படியே போணுச்சுனாக்கா அரசனுடைய நிலை என்ன ஆகும்? கொஞ்சமாவது குடிங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஜூஸ் குடிங்க, எதுவும் வேணாம், எல்லாத்தையும் மூட்டை கட்டி விட்டார். இப்போ எல்லாம் சுற்றி நிற்கிறாங்க படை வீரர்கள். சந்தோஷமாக கூட பேச முடியவில்லை. அந்த சூழலே மாறி போய் விட்டது. அப்போ குழந்தை செத்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி படை வீரர்கள் காதுக்கு முதல்ல வருது. அரசன்ட்ட யாரும் சொல்லலை. சுற்றி நிற்கிற படை வீரர்களுடைய காதுக்கு வருகின்றது. குழந்தை இவ்வளவு நாள் போராடி ஜெபிச்சு கடைசியில் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியவில்லை, செத்து போய்விட்டது. இதை கேட்டவுடன் படை வீரர்கள் பதறாங்க. இந்த நியூஸை எப்படி தாவீதுகிட்ட போய் சொல்றது? ஏற்கனவே இவர் இந்த நிலைக்கு போயிட்டார். இப்போ செத்துடுச்சுங்கிற விஷயத்தை நம்ம சொன்னோம்னா நிச்சயமா அந்த தாவீது பைத்தியம் பிடிப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கின்றது. அவங்க என்ன செய்கிறாங்க? நியூஸை உள் வாங்கிட்டாங்க. ஆனால் அதை வாய் திறந்து அரசன்ட்ட கொண்டுட்டு போகிறது எப்படி? போனால் அவர் நல்லா எடுத்துக்குவாரா? பாசிட்டிவாக எடுத்துக்குவாரா? நெகட்டிவாக எடுத்துக்குவாரா? இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டே உட்கார்ந்துருக்கிற தாவீது கேட்குறாரு, என்ன குழந்தை செத்துடுச்சா அப்படின்னு. ஆமாம் அரசே. டக்குன்னு எந்திரிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எந்திரிச்சு போய் கிளியர் ஷேவ் பண்ணுறாரு, ஃபுல் ஷேவ் பண்ணுறாரு, குளிக்கிறாரு, கோவிலுக்கு போகிறாரு, ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறாரு. வந்து உட்காந்து சாப்பாடு வெரைட்டி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொண்டுட்டு வாங்குறாரு. எல்லாத்தையும் கொண்டு வந்து டேபிளில் வச்சாச்சு. ஃபுல் கட்டு கட்டுறாரு மனுஷன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என்னடா அது? அந்த படை வீரர்கள் யோசிக்கிறாங்க, என்னடா அது, நம்ம நினைச்சது ஒன்று, இவர் அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா குழந்தை செத்துடுச்சுங்கிற விஷயத்த சொன்னாக்கா இவர் இன்னும் டல்லாயிருவார்னு பார்த்தாக்கா மீண்டும் பழைய இயல்பு வாழ்க்கைக்கு இவரால் எப்படி வர முடிந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் ஒரு பதில் சொல்கிறார். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 19 முதல் 23. முதலிலே முதல்ல அந்த வசனத்தை வாசிப்போம். பணியாளர் தங்களுக்குள் ரகசியமாக பேசிக்கொண்டதை தாவீது கண்டு குழந்தை இறந்து விட்டதை உணர்ந்து தம் பணியாளரிடம் குழந்தை இறந்து விட்டதா என்று கேட்க அவர்களும் ஆம் இறந்து விட்டது என்று பதில் கூறினர். உடனே தாவீது தரையினின்று எழுந்தார். குளித்து நறுநெய், அந்த காலத்தில் செண்டு இல்லை பிறகு, அதனால நெய் பூசி இருக்கார். பிரைஸ் தி லார்ட். நறுநெய் பூசி உடைகளை மாற்றிக்கொண்டார். கடவுளின் இல்லம் சென்று அவரை தொழுதார். பிறகு அவர் தம் இல்லம் வந்தார். அவரே கேட்க உணவு பரிமாறப்பட்டது. பாருங்க,
இப்போ செத்த வீட்டில் என்ன பண்ணுவாங்க, இன்னும் மோசமாக போய்விடும். ஏன்னா உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற குழந்தைக்காக தான் இவ்வளவு நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிச்சாச்சு. நிறைய பேர் என்ன செய்வாங்க, அந்த கடவுளுக்கு என் விண்ணப்பத்தை கேட்கவில்லை, இனிமேல் நான் கோவிலுக்கு போக மாட்டேன், அந்த கடவுளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அதாவது ஒரு துக்கமான செயல் நடந்துருச்சுனாக்க உடனே என்ன செய்து விடுவார்கள், கடவுளை தூசிக்க ஆரம்பித்து விடுவார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, ஹல்லேலூயா. ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் பாடம் நடத்தும் பொழுது சொல்லியிருக்கிறார், துன்பம் வரும் பொழுது சிரிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணியிருக்கார் பசங்களுக்கு. அடுத்த நாள் வாத்தியார் வரும் பொழுது எல்லாம் கிளாஸே சிரிச்சிருக்குது, கக்க. வாத்தியாருக்கு ஒன்றும் புரியல, என்னடா கிளாஸ் ரூமில் இருக்கிற அம்புட்டு பையில் சிரிக்கிறீங்களே, என்ன காரணம்? நேற்று தானே சார் நீங்கள் சொன்னீங்க துன்பம் வரும் பொழுது சிரிக்க சொல்லி, அதான் சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். வாத்தியார் துன்ப ரூபத்தில் வர்றாராம், அதனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சு. பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் சில சமயம் துன்பம் நம்மளை தேடி வரும், ஒரு சில சமயம் நம்ம துன்பத்தை தேடி போவது உண்டு. ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி வாழ்க்கையில் இன்பம் ஒரு பக்கம், துன்பம் ஒரு பக்கம். ஆனால் ஒரு சில பேர் நினைக்கலாம், என் வாழ்க்கையே கடைசி வரைக்கும் துன்பமே இருக்கின்றது என்று சொல்ல முடியாது. எல்லாருக்கும் கலந்து தான் வரும், துன்பம் அடுத்து இன்பம். அப்போ வாழ்க்கையில் மாறி மாறி வருவது தான் வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படி இல்லைன்னா வாழ்க்கை போர் அடிச்சு போயிருங்க. போர் அடிக்குமா அடிக்காதா? எப்பொழுதுமே சந்தோஷமாக இருந்துக்கிறோம்னு வச்சுங்களேன். எத்தனை பேர் எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்தால் வாழ்க்கை போர் அடிக்காது ஃபாதர் அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? கை தூக்குங்க. எப்பொழுதுமே சந்தோஷமாக ஆண்டவர் ஒரு பிரச்சனை கூட இல்லாமல் வச்சுருந்தாருன்னா என் வாழ்க்கை போர் அடிக்காது, நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க? கை தூக்குங்க. அப்போ வாழ்க்கையில் ரெண்டும் மாற்றி மாற்றி வரப்போ தான் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் வாழ்க்கை, அப்படி தானே? இப்போ ஒரு படம் பார்க்க போகிறோம், வில்லன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரு படத்தில் இல்லை அப்படின்னாக்கா படம் போர் அடிக்க மாட்டேங்குதா? சொல்லுங்க, போர் அடிக்கும்ல. என்ன படம் எடுத்துருக்குறாங்க, ஒரு ஃபைட்டை காணா, சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அப்போ எதிரி என்று ஒருவன் இருக்க வேண்டும். அந்த எதிரிகிட்ட போராடி ஜெயிக்கிறது எப்படி? ஆண்டவர் பிரசனத்தில் உட்கார்ந்து ஜெபிச்சு அந்த எதிரியை வெற்றி கொள்றப்ப அதில் கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, அந்த மகிழ்ச்சி வேற யாருமே கொடுக்க முடியாதுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில் எதிரிகள் இருந்து கொண்டே இருக்கணும். அடுத்தவங்க மட்டம் தட்ட தான். அதாவது ஒரு வாழை மரம் இருக்குனாக்கா அது எப்போ வளர்ச்சி அடையும்னா சுற்றி இருக்கிறத கழிச்சு விடணும். சுற்றி இருக்கிறத கழிச்சு விட்டாதான் இது வளரும். இப்போ சுற்றி அவங்க இப்படி பேசுகிறாங்க, அப்படி பேசுகிறாங்க, என் எதிரிகள் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்டார்கள், அவங்க பேசுறது எல்லாத்தையும் மனசுக்குள்ளார போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வளர்ச்சி குன்றி போய்விடும், வளரவே முடியாது. சுற்றி இருக்கிறதெல்லாம் அப்படியே கழிச்சு விட்டுக்கிட்டே இருந்தோம்னா தான் நம்மளை ஆண்டவர் வளர்ச்சியின் பாதையை நோக்கி கொண்டு செல்வார். பிரைஸ் தி லார்ட். அனைவரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி மீண்டும் செய்திக்குள் கடந்து செல்வோம். அன்புக்குரியவர்களே, இப்போ தாவீதுடைய குடும்பத்தில் இழுத்துக்க பறிச்சிக்கன்னு ஒரு குழந்தையோடைய உசுறு இருந்துச்சு. அந்த குடும்ப சூழலே அப்படியே எப்படி மாறிவிட்டது என்றால் சோகமாக மாறிவிட்டது. ஆனால் எதிர்பார்த்தது அங்கே நடக்கலை. இந்த குழந்தை எப்படியாவது பொழைக்க வைக்கணுங்கிறது தான் இவங்களுடைய எதிர்பார்ப்பு. அது மட்டும் நடந்திருந்தாக்க எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல எதிர்பார்த்தது நடக்கலை. குழந்தை இறந்து போய்விட்டது. எப்படியாவது கடவுள்கிட்ட போராடி நம்ம ஜெபத்தின் வழியாக ஃபாஸ்டிங் போட்டு உட்கார்ந்து ஜெபிச்சு எப்படியாவது குழந்தைக்கு நம்ம மறு உயிரை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது தான் தாவீதோடைய எண்ணம். ஆனால் அது ஃபெயிலியர். பிரைஸ் தி லார்ட். எதிர்பார்த்தது நடக்கவில்லை. இப்போ அவர் டோட்டலாக என்ன ஆகியிருக்கணும்? கொலாப்ஸ்ட் ஆகியிருக்கணும். ஆனால் தான் வழக்கமாக செய்த வேலைகளை அவர் தொடர்ந்து செய்ய ஆரம்பித்து விட்டார். சுற்றி இருக்கிற ஆட்கள்லாம் என்ன கேட்குறாங்க, நம்ம அரசர் திடீர்னு எப்படி இப்படி மாறினார், எப்படி அதை பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டார்? பிரைஸ் தி லார்ட்.
இவ்வளவு பெரிய சோகம் குடும்பத்தில் நடந்திருக்குது. இந்த குழந்தையுடைய உசுரை மீட்டு கொண்டு வரதுக்காக தானே 1 மணி நேரம் ஒரு நாள் இல்லைங்க, மாத கணக்காக ஜெபம் பண்ணியிருக்காங்க இந்த குழந்தைக்காக. சுற்றி இருக்கிறவங்கலாம் சோகமாக இருந்திருக்கிறாங்க. இவரால் சுற்றி இருக்கிற 50 பேர் சாப்பிடாம இருந்திருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். நாளுக்கு நாள் அந்த படை வீரர்கள் கூட கொஞ்சம் ஒல்லியாக மாறி இருக்கிறது. வீட்டில் போய் ஃபுல் கட்டு கட்டியிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து எதுவுமே கிடைக்கவில்லை. சோகத்தோடு சோகமாக உட்கார்ந்திருக்கிற அந்த சூழல் இப்பொழுது டோட்டலாக மாற ஆரம்பித்து விட்டது. குழந்தை செத்துருச்சுனோன்னா எந்திரிச்சு மாறிட்டார். சேவ் பண்ணிட்டாரு, குளிச்சிட்டாரு, செண்டு போட்டாரு, கோவிலுக்கு போகிறாரு, ஜெபம் பண்ணுறாரு, வந்து வீட்டில் உட்காந்து ஃபுல் கட்ட ஆரம்பிக்கிறார், சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த படை வீரர்கள் தாவீதன் கேட்கின்றார்கள், ஏங்க நாங்கள் நினைச்சது ஒன்று, இங்கே நடந்திருக்கிறது ஒன்றாக இருக்குது. அதுக்கு நீங்கள் அந்த அவர் என்ன பதில் கொடுக்கிறாரு அப்படிங்கிறத இப்பொழுது நாம் வாசிக்க போகின்றோம். 21வது வசனத்தை வாசிங்க. இந்த படை வீரர்கள் கேட்குறாங்க, நீ செஞ்சதை என்னன்னு சொல்றது? உயிரோடு இருந்த குழந்தைக்காக, உயிரோடு இருந்த குழந்தைக்காக நீர் உண்ணாமல் அழுதீர். நீர் உண்ணாமல் அழுதீர். ஆனால் குழந்தை இறந்ததும் எழுந்து உணவு கொண்டீரே, எழுந்து உணவு கொண்டீரே என்று அவருடைய பணியாளர் அவரிடம் கூறினார். அதற்கு தாவீது ஒரு அழகான பதில் கொடுக்கிறார். 22வது வசனம் வாசிங்க. குழந்தை உயிரோடு இருக்கும்போது, குழந்தை உயிரோடு இருந்த பொழுது ஒருவேளை ஆண்டவர் இறங்குவார், அவனும் பிழைப்பான் என்று நினைத்து நான் உண்ணா நோன்பிருந்து அழுதேன். இப்போது அவன் இறந்து விட்டான். இனி நான் ஏன் உண்ணா நோன்பு இருக்க வேண்டும்? என்னால் அவனை திருப்பி கொண்டு வர முடியுமா? செத்து போன ஆளை மறுபடியும் நான் திருப்பி கொண்டுட்டு வர முடியுமா? நான் தான் அவனிடம் செல்ல முடியுமே ஒழிய, இங்கிருந்து போன குழந்தை மீண்டும் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் நான் தான் அங்கே போக முடியுமே ஒழிய அவன் என்னிடம் திரும்பி வருவதற்கு வாய்ப்பே இல்லை. கரங்கள் தட்டி ஆண்டவர் நன்றி சொல்வோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நன்றி இயேசுவே. எந்த அளவுக்கு அவர் யோசிச்சிருக்கிறார் பார்த்தீங்களா? அதாவது நம்ம பாசிட்டிவாக எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம செயல்படுத்த வேண்டும். அதை யார்கிட்ட கற்றுக்கலாம் அப்படின்னா, தாவீதிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். குழந்தை செத்துருச்சு, செத்து போன குழந்தைய மறுபடி கொண்டுட்டு வர முடியாது. அது போய் சேர்ந்து விட்டது, அதை திருப்பி கொண்டுட்டு வர முடியாது. ஆனால் நான் தான் அங்கே போக முடியுமே ஒழிய அந்த குழந்தை என்னிடம் வர முடியாது. ஆகவே நான் ஆக வேண்டிய வேலையை பார்க்கின்றேன். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்வோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதாவது இதுதாங்க இந்த பாசிட்டிவ் அப்ரோச். பாசிட்டிவாக ஒரு காரியத்தை நம்ம டீல் பண்ண வேண்டும். தாவீதிடமிருந்து கற்றுக்கொள்கின்றோம். இப்போ உட்காந்து புலம்பி என்ன, சாப்பாடு சாப்பிடாம செபிச்சேன், என்னுடைய கடமையை செஞ்சேன், இப்போ அந்த குழந்தை கடவுளுடைய விருப்பம் போய்விட்டது, இப்போ நான் என்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ள வேண்டும். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. அதை தெளிவாக உணர்ந்திருக்கிறது யாரு? தாவீது. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இதன் வழியாக நமக்கு என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, 2024 சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத துக்கமான காரியங்கள்லாம் நடந்திருக்கலாம். அது போயிடுச்சு. 2024 போயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். திரும்பி வரப்போதாது? 2024 திரும்பி வரப்போதாங்க? வராது. அப்ப நாம இந்த 2025 என்ன பண்ண வேண்டுமோ அதை பண்ண வேண்டும். மகிழ்ச்சி. தாவீது போனதை பத்தி யோசிக்கல. இப்ப அட் பிரசன்ட் வாட் ஐ கேன் டூ, என்னால் என்ன செய்ய முடியும், இப்ப இந்த நிகழ்காலத்தை நான் சந்தோஷமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் யாருடைய விருப்பமாக இருந்தது? தாவீதுடைய. இதுதான் நாம் செய்ய வேண்டும். 2024 இப்படி ஒரு சோகம் நடந்து விட்டது, அது நடந்துடுச்சு, இது நடந்துடுச்சு, இதெல்லாம் இந்த 2025 கொண்டுட்டு வந்து இன்னும் இந்த மனசில் போட்டு 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 எல்லாத்தையும் அப்படியே கொண்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா, நம்ம வாழ்க்கையில் 2024 எப்படி சோகமாக இருந்தோமோ அதே சோகம் 2025 தொடர ஆரம்பித்து விடும். அது நமக்கு வேண்டியதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
இந்த நிமிஷத்துல ஆண்டவர் எனக்கு என்ன கொடு, இந்த புது வருஷத்தை கொடுத்துருக்கிறார். எல்லாமே புதுசாக பார்ப்போம். பார்க்கிற கோணம் தாங்க எல்லாமே புதுசாக. புது ஆண்டை கொடுத்த ஆண்டவர் எல்லாத்தையும் பழசெல்லாம் கொண்டுட்டு வந்து மறுபடி இதையும் புதுசா இருக்கிறத பழசா மாத்திரக்கூடாது. உண்மையா இல்லையா? மாத்திரணுமா? புது ஆண்டு வந்து விட்டது. எல்லாத்தையும் புதிதாக பார்ப்போம். புதிய பார்வை, புதிய திட்டங்கள், புதிய எதிர்நோக்கு, இது எல்லாம் ஒன்றாக ஒருங்கிணைந்து இருக்கிறப்ப இங்கே சந்தோஷம் இருக்கும், உங்க வீட்டில் சந்தோஷம் இருக்கும். பிரியமானவர்களே, ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் நம் கூட இருக்கின்றார், நம்மை ஆசீர்வதிக்கின்ற தேவன். நடந்த ஒரு நிகழ்வு, ஒரு விதவை தாய். அந்த விதவை தாய்க்கு 2 பிள்ளைங்க. அந்த பிள்ளைகளை வைத்து கொண்டு ரொம்ப ஏழை, கஷ்டப்படுறாங்க. ஆனால் பூசைக்கு மட்டும் அவங்க தொடர்ந்து வர்றதுக்கு தவறுனது கிடையாது. ரெகுலர் பூசை. எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் ஆண்டவரை மட்டும் பார்க்காமல் அவர்கள் இருந்ததே கிடையாது. அப்படி ஒரு நல்ல ஒரு உள்ளம் கொண்ட ஒரு தாய். சில பேர் கஷ்டம் வந்துட்டால் நம்பிக்கையிலே தளர்வு வந்துவிடும். ஆனால் அதெல்லாம் அந்த அம்மாகிட்ட இல்லை. வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு. ஏன்னா இந்த விதவை தாய் கணவன் கைவிடப்பட்டு விதவையாக இருக்கின்ற ஒரு தாய். கணவன் இறந்து போய் விடுகின்றான். இப்போ அந்த சின்ன பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கூட அவங்களால கொடுக்க முடியல. இப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு ஒரு எண்ணம், இன்னைக்கு நல்ல சாப்பாடு பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அதே ஊரில் ஒரு கிறிஸ்தவர், கத்தோலிக்க கிறிஸ்தவர், ஒரு கறிக்கடை வச்சிருக்கார். அந்த கறிக்கடைக்காரர் கொஞ்சம் மனம் இறங்கி எப்படியாவது கறி கொஞ்சம் கொடுத்தாருன்னா வீட்டில் பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை. அந்த கறிக்கடைக்காரர் அவர் ஒரு வாடிக்கை கிறிஸ்தவர்கள் ஒரு லிஸ்ட்டில் இருக்கிறவர். அவர் அடிக்கடி கோவிலுக்கெல்லாம் வரமாட்டார். ஆனால் பேரளவில் கிறிஸ்தவர். அவர்கிட்ட போய் இந்த அம்மா நிற்கிது, ஐயா இந்த மாதிரி என் பிள்ளைங்கள்லாம் பட்னியாக இருக்கிறாங்க, அன்னன்னைக்கு கிடைக்கிது சாப்பாடுக்கு, ஆனால் ஒரு சுவையான உணவு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் என் பிள்ளைகளுக்கு. நீங்கள் உங்கள் கடையிலேருந்து கொஞ்சம் கறி கொடுக்க முடியுமா அப்படின்னு இந்த அம்மா கேட்குறாங்க. அப்போ அவர் கேட்டிருக்கார், நான் கறி கொடுக்குறேன், அதுக்கு பதிலாக நீ என்ன கொடுப்ப அப்படின்னு அந்த அம்மா கேட்டிருக்காரு. இந்த அம்மா சொல்லியிருக்காங்க, நான் டெய்லி பூசைக்கு போவேன் ஐயா, உங்களுக்காக நான் நாளைக்கு பூசையில் வேண்டிக்கிறேன். இந்த கறிக்கடைக்காரர் சொல்லியிருக்காரு, நாளைக்கு பூசையில் போய் வேண்டிக்கிட்டு என்கிட்ட கறி கேளு, நான் தரேன் அப்படின்னு இருக்காரு. அடுத்த நாள் இந்த அம்மா பூசைக்கு போகுது. அங்கே போய் ஒரு விண்ணப்பம் வைக்குது, அந்த கறிக்கடைக்காரர் நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், பிஸ்னஸ் நல்லா போகணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு நேராக வருது. கறிக்கடைக்காரர் கேட்குறாரு, என்னம்மா வேண்டினியா? வேண்டிட்டேன்யா. என்ன வேண்டுனியோ அதை இந்த சீட்டில் எழுது அப்படின்னு ஒரு பேப்பர் எடுத்து கொடுக்குறாரு. உடனே அந்த அம்மா என்ன வேணுச்சோ அந்த விண்ணப்பத்தை அந்த ஸ்லிப்பில் எழுதுது. இவர் கையில் கொடுக்குது. தராசை தூக்குறார். தூக்கி, இந்த பாருமா, நீ பூசையில் எனக்காக என்ன வேண்டியோ அந்த துண்டு சீட்டு இந்த தராசு தட்டில் வைப்பேன், இதுக்கு ஈக்குவலாக எவ்வளோ கறி நிற்கிதோ அது மட்டும்தான் உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு இருக்காரு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, நன்றி இயேசுவே. அந்த தராசு தட்டை தூக்குறாரு. அந்த கறியை எடுத்து ஒரு பக்கம் சின்ன பீஸாக எடுத்து வச்சுட்டு இந்த துண்டு சீட்டை எடுத்து வைக்கிறார். அந்த கறி இருக்கிற தராசு கீழே போகவே இல்லை. 1 கிலோ வரைக்கும் கறியை வச்சு பார்க்குறாரு, 5 கிலோ வரைக்கும் கறியை தூக்கி வச்சு பார்க்குறாரு. அந்த தராசு தட்டு, இது நடந்த ஒரு நிகழ்வு, தராசு தட்டு அப்படின்னு இருக்கின்றது. இந்த துண்டு சீட்டு கொஞ்சம் கூட மேலே போகவே இல்லை, அது ஈக்குவலாக அப்படி நின்று கொண்டு இருக்கின்றது. இதில் பார்த்து மனம் மாறியவர் யார் அப்படின்னா அந்த கறிக்கடைக்காரர். எல்லா கறியும் தூக்கி கொடுத்துட்டு அவர் சொல்லியிருக்கிறார், உண்மை தேவனை நான் எடை போட முன் வந்தது எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கிறத நான் இன்று உணர்ந்து விட்டேன். இனிமேல் அதாவது பூசைக்கு போகாமல் நான் என் கறிக்கடைக்கு வரமாட்டேன். அன்னையிலிருந்து தொடர்ச்சியாக அவர் பூசைக்கு போக ஆரம்பித்து விட்டார். பிரியமானவர்களே, இதை வேறு ஒரு கோணத்தில் நம்ம யோசித்தோம் அப்படின்னாக்கா, ஆட்டுக்கறி, இன்னொரு பக்கம் செம்மறி ஆனவர், ஒவ்வொரு நாளும் நமக்காக பலியாகக்கூடிய ஆட்டுக்குட்டியானவர். அந்த தராசில் நிறுத்திய பொழுது இந்த எடைக்கு நிகர் இந்த உலகத்தில் எந்த எடையும் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்வோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே.
பிரியமானவர்களே, அப்போ அனுதினமும் நம்ம ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே வந்து நம்ம கலந்து கொண்டு ஆண்டவர் கொடுக்குற அந்த ஆசீர்வாதத்தோடு போய் நம்ம அந்த நாளை, புதிய நாளை தொடங்கும் பொழுது நமக்கு இந்த வருஷமே ஆசீர்வாதமாக மாறுகின்றது. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. பிரியமானவர்களே, நம்ம வேதத்திலே ஒரு ஏசாயா 10:27, அந்நாளில் நீங்கள் கொழுமை அடைவீர்கள். அந்நாளில் நீங்கள் கொழுமை அடைவீர்கள். உங்கள் தோள் மேல் அவன் வைத்த சுமை அகற்றப்படும். உங்கள் தோள் மேல் அவன் வைத்த சுமை, அவன் யாரு? சாத்தான். அவன் வைத்த சுமை அகற்றப்படும். உங்கள் கழுத்தில் உள்ள அவனது நுகத்தடி, உங்கள் கழுத்தில் உள்ள அவனது நுகத்தடி உடைத்து எறியப்படும். இப்ப நுகத்தடினா என்னது? நுகத்தடினா என்னது? அந்த ஏறு ஓட்டும் பொழுது நம்ம அந்த ரெட்டை மாட்டு வண்டியெலாம் ஓட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த கழுத்து 2 மாட்டுக்கும் அந்த கழுத்தில் வைக்கக்கூடிய அந்த குறுக்கு சட்டம், அதை தான் நுகத்தடி என்று நாம் சொல்லுகின்றோம். அந்த எல்லா வெயிட்டும் அந்த மாட்டுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த கழுத்தில் தான் இருக்கும். இப்போ உங்கள் கழுத்தில் உள்ள அவனது நுகத்தடி உடைத்து எறியப்படும். இப்போ சாத்தான் என்ன செய்கின்றான்? அதாவது இந்த நுகத்தடி 2 பக்கம், இப்போ 2024, இன்னொரு பக்கம் 2025. பிரைஸ் தி லார்ட். இப்போ ஏற்கனவே பல பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை சாத்தான் கொண்டுட்டு வந்து வச்சு அழுத்துறான். இப்போ 2025 பார்த்தோன்னே ஒரு சில பேருக்கு பயம். என்னுடைய பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பு எப்படி அமையும்? என் பிள்ளைகளுக்கு திருமணம் எப்படி அமையும்? கல்யாணம் பண்ணி கொடுத்த பிள்ளைகளுக்கு இன்னும் குழந்தை இல்லை, அது என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது? ஒரு பதஷ்டம். அப்போ இங்கே இருக்கிற பயம், அங்கே இருந்த பயம், இது எல்லாம் சேர்ந்து இந்த கழுத்தில் நம்மை அழுத்தி கொண்டு இருக்கின்றது. இப்போ இது எப்போ இந்த நுகத்தடி உடைத்து எறியப்படுது என்றால் மத்தேயு 11:28 வாசிங்க. மேலும் அவர் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ இந்த கழுத்துல சுமை 2024 2025 இந்த சுமை இங்கே இருக்கின்றது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த சுமையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளே எல்லாரும் என்னிடம் வாருங்கள். நற்கரணை ஆண்டவர் நம்மளை பார்த்து அழைக்கின்றார். கரங்கள் தட்டி ஆண்டவர் நன்றி சொல்வோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நன்றி இயேசுவே. எல்லாரும் என்னிடம் வாருங்கள். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் பாருங்க. அங்க என்ன பார்த்தோம்? நுகத்தடி. ஆண்டவர் இங்கே சொல்றாரு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏற்கனவே சாத்தான் வைத்திருக்கின்ற நுகத்தடி இங்கே இருக்கின்றது. ஆண்டவர் சொல்றார், என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். சாத்தானுடைய நுகத்தை இங்கே இருக்கின்றது, அதை இறக்கி வைத்து விடுங்க. சுமை சொந்திப்பது எல்லோரும் என்னிடம் வாருங்கள், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்வோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப சாத்தான் கொடுக்கிற பிரச்சனைகளும் துன்பங்களும் உங்கள் நுகத்தடி, அது உங்களை போட்டு அழுத்தும். ஆனால் என் நுகம் உங்களை அழுத்தாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என் சுமை எளிதாய் உள்ளது. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ இந்த நுகத்தடி இப்போ கழுத்தில் இப்படி சுமக்கிறேன்னு வச்சுங்களேன், இந்த ஹோல் வெயிட்டு எங்கே இருக்கும்? கழுத்தில் இருக்கும். இப்போ இந்த கழுத்தில் இருக்கிறத இப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம போகிறோம். ஆண்டவர்கிட்ட போய் இப்போ நம்ம முழங்கால் போடுகின்றோம். நற்கண்ணி பிரசனத்தில் நம்ம முட்டி போடுகின்றோம். இப்போ நற்கண்ணி பிரசனத்தில் முட்டி போடும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, பிரியமானவர்களே, இப்போ இந்த சைடில் உள்ளது வெயிட்டு தொங்குது,
இந்த சைடில் ஒரு வெயிட்டு தொங்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கற்பனை, இது ஒரு கற்பனை. இப்போ தராசு மாதிரி இந்த நுகத்தடி இந்த இதில் இருக்குது. இது வரைக்கும் இங்கே தொங்குது வெயிட்டு. ஒரு பக்கம் 2024 வெயிட்டு, இன்னொரு பக்கம் 2025 வெயிட்டு. பிரைஸ் தி லார்ட். இதோடவே தூக்கிக்கிட்டு எல்லாரும் கோவிலுக்குள்ளே வரோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தூக்கிக்கிட்டு நின்றுக்கிட்டே இருந்தால் வெயிட் இங்கே தான் இருக்கும். ஆனால் அதை தூக்கிக்கிட்டு இருக்கிறவங்க அப்படியே முட்டி போட்டோம்னா இந்த 2 வெயிட்டும் சைடில் இறங்கிடும். இங்கே இருக்கிற அந்த வெயிட்டு அழுத்தாது, இங்கே இருக்கிறது அழுத்தாது. அந்த சுமைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் பிரசனத்தில் இறக்கி வைத்து விட்டோம் என்றால் இங்கே நமக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுக்கின்றார். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பிரசனத்தில் வந்து முட்டி போட்டுட்டோம் அப்படின்னாக்கா, அதனால தான் ஆண்டவர் சொல்றார், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்கள் எல்லாரும் என்னிட வாங்க. ஆண்டவர் பிரசனத்தில் வந்து முட்டி போட்டு முழுமையாக ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா எல்லா சுமைகளும் கீழே இறக்கி வைக்கப்பட்டு விடுகின்றது. பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, தாவீதிலிருந்து நம்ம கற்றுக்கொண்ட ஒரே ஒரு பாடம் இதுதான். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நாம் சோர்ந்து போக தேவையில்லை. தாவீது நடந்தது நடந்துருச்சு, இனி நடக்க வேண்டியதை நான் பார்க்க வேண்டும். இந்த பிரசன்ட் வாழ்க்கையில் நான் என்ன செய்ய வேண்டும்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப இதை தான் தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். 2024 போயிடுச்சு, அதில் நடந்ததை இன்னும் மனசுக்குள்ளார கொண்டுட்டு வந்துட்டு இருக்க வேண்டாம். அந்த பிரச்சனையை மறுபடி 2025 கொண்டுட்டு வந்து திணிக்க வேண்டாம். நடந்து, அதாவது இது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி பாருங்க. யார் யார்கிட்ட சண்டை போட்டு யார் யார்கிட்ட பேசாமல் இருக்கிறோமோ அதெல்லாம் அதோடு முடிந்து போய்விட்டது. இந்த புதிய ஆண்டிலே ஒரு உறவை வளர்த்து கொள்வோம். அதையெல்லாம் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்வோம். எந்தெந்த பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு அப்படியே நிற்கின்றதோ, பிரியமானவர்களே, இதில் 2 விஷயத்தை நம்ம பார்க்கணும். பழச நம்ம அதோடு போட்டுட்டு புதுசுக்கு வந்துட்டோம்னா நமக்கு புதிய காரியங்களை ஆண்டவர் நம்மளுடைய வாழ்விலே செய்வார். பிரைஸ் தி லார்ட். பழைய புலம்பல் எல்லாத்தையும் விட்டுருங்க. புதுசு ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு புதிய இதயத்தை அருளுவேன், நான் உனக்கு புதுசாக தான் தருவேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே புதுசாக தரப்ப நீங்கள் ஏங்க பழசுக்கு போகிறீங்க? ஏன் பழசுக்கு போகிறீங்க? எல்லாத்தையும் விட்டுருவோம். இந்த புது ஆண்டு புதிய காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்ய வேண்டும். புதிய இதயத்தை தரார், புதிய ஆசீர்வாதத்தை தருகின்றார். ஆகவே எல்லாவற்றிற்கும் இந்த நாளிலே நன்றி சொல்.